போனா? இல்லப்பா, எங்க போயிருப்பான் தெரியலையே. மாப்பிள்ள, என்னாச்சு மாப்பிள்ள? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, நான் ஒரு ஆளை தேடி வந்தேன். அவன் இங்கே வந்த மாதிரி இருந்தது, அதான். என்ன மாப்பிள்ள, இங்கே யாரும் வர போறா? நாங்கள் தான் கதவை லாக் பண்ணியிருக்கோம்ல. ஏத்தா, நீ வீட்டுக்கு போகணும்னு சொன்ன? ஆமாப்பா. மாப்பிள்ளையோட போயிறேன். சரிப்பா, போயிட்டு வரேன். பார்த்து பத்திரம் பார்த்தா வீட்டுக்கு போயிட்டு போன் பண்ணு. சரிப்பா. மாப்பிள்ள, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு போன் பண்ணு. சூப்பர்ப்பா, போயிட்டு வரேன். இங்கே தானே அடிச்சு போட்டான். எங்க போயிருப்பேன் சார்? ஏய், நீ இங்கே இருக்க? வாடா. உங்க மாப்பிள்ளை வந்ததை பார்த்ததும் நாங்கள் ஒழிச்சுக்கிட்டேன் சார். நான் நினைச்சிருந்தேன்னா உங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்க முடியும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு வர வேண்டிய பணத்தை கொடுத்தா நான் ஏன் சார் அப்படி பண்ண போறேன்? கூப்பிட்டு வச்சு இப்படி அடிக்கிறீங்களே சார். தம்பி, நான் பண்ண தப்புத்தேன், என்னை மன்னிச்சுக்க. ஆமா, உனக்கு இன்னும் பாக்கி எவ்வளவு தர வேண்டியிருக்கு? 1 லட்சம் சார். அப்படியா? சரி, நான் தரேன்டா. சார்? ஆமாடா. பாவம், நீ எவ்வளவு நாளைக்கு தான் கஷ்டப்பட போற? நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்க, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா. நான் தரேன்டா உனக்கு பணம். டே, என்னடா நீ? பணம் இப்போ இல்லைடா, பேங்கில் போய் தான் எடுத்து தரணும். பேங்க் போய் கண்டிப்பாக எடுத்து தரேன், சரியா? வா போ. பணமோடா கேட்குற? தரேன்டா, தரேன். மொத்தமாக உன் கதையை முடிச்சிடுறேன். என்னடி முடிஞ்சுதா? போலாமா? வா மஞ்சு. ஹலோ சார். வேதாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். தாராளமா கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ சார். வரேன் செஃப். பாய். வா. சரி மஞ்சு, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன், ஏதாவது அவசர வேலை இருக்கா என்ன? இல்லையே, ஏன் கேக்குற? பின்ன ஸ்கூல் பொண்ணு மாதிரி உடனே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்ற? நம்ம வீட்டுக்கு போயிட்டு போலாம் வேதா, வா. எதுக்கு? என்னடி எதுக்குன்ற? நல்லா எவ்வளவு தடவை உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். இப்ப கிளாஸ்க்காக எங்க அபார்ட்மெண்ட்க்கே வந்திருக்க. ஆனா வீட்டுக்கு வர முடியாதா உன்னால? சரி, கூல். இப்ப என்ன, உன் வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதானே? சரி, வா போலாம். வா. ஒரு நிமிஷம், சீக்கிரம் வா, போயிட போறாங்க.
ஏங்க ஆ, வாங்க. ஆமா, நீங்க ஏன் இந்த பொண்ணுங்க லிஃப்ட்ல ஏறினதும் திரும்பி நின்னுட்டீங்க? பாத்து பாத்து. நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே. அது அவங்கள இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. பார்த்த அதான் மாதிரி இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி எங்க பாத்தீங்க? ஆ, அது அது எங்க சரியா ஞாபகமே வரல. ஒருவேளை ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. ஓ, எங்க பாத்தீங்கன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லைல்ல? ஆனா அவங்களுக்கு பயந்துக்கிட்டு நீங்க திரும்பி நின்னுட்டீங்க. என் பக்கத்துல இருக்கிறதுக்கு கூட யாரும் ஒருத்தருக்காக பயப்படுறீங்கல்ல? ஏய் ஏய், ஏன் ருத்ரா அப்படிலாம் பேசுற? அப்போ யாருன்னே தெரியாதவங்க முன்னாடி கூட நான் உங்க பக்கத்துல நிக்கிறத நீங்க விரும்பல? அந்த அளவுக்கு தானே நான் இருக்கேன். ஐயோ ருத்ரா, ஏய் இங்க பாரு, இங்க பாரு. இப்ப எது கண் கலங்குற நீ? இங்க பாரு, கண்ணத்தோட. விடுங்க. என்னதான் இருந்தாலும் நான் உங்க பொண்டாட்டி இல்ல. ஐயோ ப்ளீஸ் ருத்ரா, ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாத. பார், எனக்கு நிலைமை புரியுது, ஆனா அதுக்காக இது மாதிரிலாம் பேசாதம்மா ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ வா வா உட்கார். பாரு, எனக்கு என்ன பயம்னா, ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தன் இன்னொரு பொண்ணு கூட சுற்றுறான்னு தப்பா பேசுவாங்கல்ல, அதனால தான் அப்படி பேசினேன். தப்பா நினச்சிக்காதம்மா. பாத்தீங்களா, இப்போ கூட நீங்க இன்னொரு பொண்ணுன்னு தான் சொல்றீங்க. அப்போ என் கூட சுத்துறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களா? ஐயோ ஐயோ, இங்க பாரு, இங்க பாரு. நான் எத்தனையோ பொண்ணுங்க கிட்ட பேசியிருக்கேன், ஃப்ரெண்ட்லியா பழகிருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. உன்ன மாதிரி அக்கறையா, அன்பா, கேரிங்கா பார்த்துக்க எனக்கு லைஃப்ல வேற யாருமே இல்லை ருத்ரா. உன்னை பார்த்த, உன் கூட பழகின இவ்வளோ நாளா நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் உன்னை விட்டு எங்கேயோ போக மாட்டேன். என்ன நம்பு. இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத. நான் உன்னை என் உள்ளம் கையில வச்சு பார்த்துப்பேன். எனக்கு உன்னை தவிர வேற யாரும் வேண்டாம். நான் உன்னை எந்த நிலைமையிலையும் விட்டு போக மாட்டேன் ருத்ரா. அது சத்தியம். நாம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ருத்ரா. நிஜமாவா? சத்தியமா. என்னாச்சு? இதை தானே நீங்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னம்மா ஓகேவான்னு கேட்டேன். ஓகே ஓகே. அதை கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் சொல்லலாம்ல. முடியாது. நான் போய் உன்னை விட்டு போவேனாமா? நீ ஏன் பயப்படுற? இத பார், நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத டார்லிங். இவ்வளோ பேசியும் சமாதானம் ஆக மாட்டாள. என்ன பண்ணலாம்? என் செல்லம்ல கொஞ்சம் சரி. என் அம்மு குட்டி கிடையாது. என் செல்ல குட்டி, என் தங்க கட்டி, என் புஜிமா. சிரிச்சிட்ட, நான் பார்த்துட்டேன். நான் சிரிக்கவே இல்ல. நீ சிரிச்சத நான் பார்த்தேனே. பொய் சொல்லாத நீ. சிரிக்கல, போதுமா? ஓ, நீ சிரிக்கலையா?
எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாதா? ஐயோ, விடுங்க. அப்புறம் மேடம்க்கு கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போகுது. மேடம் கிட்ட ஷெஃப் என்ன சொல்லிட்டு இருக்காரு? அவர் என்ன சொல்றாரு? சூப்பரா சொல்லி கொடுக்கறாரு. ஆனா சின்ன சின்ன விஷயத்துல கூட அவ்வளவு பெர்ஃபெக்ஷன் பாக்குறாரு. அப்படியா? ஆமாண்டி. இன்னைக்கு ஆம்லெட் போட சொன்னாரு. எனக்கு தான் ஆம்லெட் போட தெரியுமே அப்படின்னு சொன்னேன். ஆம்லெட் போடு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்தாரு பாரு. பா, சமையல பத்தி இவ்ளோ கிளாஸ் எடுப்பாங்களான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. பின்ன சும்மாவா? 5 ஸ்டார் ஹோட்டல் போய் சமைக்கிறதுனா சும்மாவா என்ன? ஆனா ஒண்ணு, இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோயேன், இன்னும் கொஞ்ச நாள்ல பிரசன்டேஷனை பத்தி மட்டும் இல்ல, செஃப் லெவலுக்கு சமைக்கவும் கத்துக்குவேன். அது சரி. வேதா, சொல்லு. ஒன்னும் இல்ல. ஏய், ஏதோ கேட்க வந்த மாதிரி கூப்பிட்ட? இல்ல, ஒன்னும் இல்லடி. சொல்லு, என்ன விஷயம்? இல்ல, நாகராஜ் உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருக்காரா? நல்லதா பேசுறாரு. ஏன்? இல்ல, கேட்டேன். உங்க 2 பேருக்குள்ள ஒன்னும் பிரச்சனை இல்ல? நான் தான் சொல்றேனே, அப்புறம் ஏன் அதை பத்தி கேக்குற? இல்ல வேதா, நான் சும்மா தான் கேட்டேன். ஓ, மஞ்சு காரணம் இல்லாம கேட்க மாட்டா. ஆமா, அவர் வந்து உன்னை பார்த்தாரா? அப்படிலாம் ஒன்னும் இல்லையே. மஞ்சு, பொய் சொல்லாத. அவர் வந்து உன்னை பார்த்தாரா? உன்னதான் கேக்குற, பதில் சொல்லு. இல்ல, அது வந்து. என்ன வந்து போய்? உங்ககிட்ட அவர் வந்து பேசினாரா? ஆமா வேதா, அவர் என்ன பார்த்து பேசினாரு. என்ன பேசினாரு? சொல்லு மஞ்சு, என்ன பேசினாரு? அது ஒன்றும் இல்லை வேதா, நீ இன்டர்வியூல செலக்ட் ஆனது அவருக்கு முன்னாடியே தெரியுமா? என்ன சொல்ற? ஆமா வேதா, அவரே அந்த ஹோட்டலில் போய் விசாரிச்சிருக்காரு. அவங்களும் நீ செலக்ட் ஆன விஷயத்த சொல்லிட்டாங்க. ஏங்க நீங்க நடந்த மறைக்கிறீங்களா? சரி, உன்னை எதுக்கு பார்க்க வந்தாரு? நீ செலக்ட் ஆன விஷயத்த ஏன் வேதாஜி என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டாரு. நீ என்ன சொன்ன? நான் சொல்லுடி, என்ன சொன்ன? இல்லடி, சொல்லுன்னு விடாம கேட்டுட்டே இருந்தாரா, அதனால? அதனால என்ன? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன சொன்ன? வேதா, வேற வழி இல்லாம தான் நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. நான் மட்டும் தனியா பண்ண போறேங்கிற விஷயத்த சொல்லிட்டியா? ஆமா வேதா. உன்னை யாரு மஞ்சு அவர்கிட்ட போய் சொல்ல சொன்னது? இல்ல வேதா, நீ தனியா பண்ண போறேன்னு தானே சொன்ன, அதனாலதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் தனியா எல்லாத்தையும் செய்ய போறேன்னு உன்கிட்ட சொன்னதை அவர்கிட்ட போய் சொல்லிடுவியா? அவர் இதை எப்படி எடுத்துப்பாரு தெரியுமா? அவரை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு நான் மட்டும் தனியா சாதிச்சு பேர் எடுக்க போறேன்னு நினைப்பாரு. சாரி டி. என்னடி நீ? நான் எந்த அர்த்தத்துல அப்படி சொன்னேன் தெரியுமா? இப்ப அவரு கண்டிப்பா அதை வேற மாதிரி தான் புரிஞ்சிட்டு இருப்பாரு. இப்ப வந்து சாரி சொல்றேன். சின்ன சின்ன விஷயத்தை கூட அவரால் புரிஞ்சுக்க முடியலடி. இப்ப அவர் அதை எப்படி எடுத்துப்பாரு தெரியுமா?
ஏற்கனவே எல்லா விஷயத்திலயும் எங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டே இருக்கு. இப்ப இது வேற. இத போய் அவர்கிட்ட சொல்லலாமா? என்னடி நீ இப்படி பண்ணிட்டிய? வேதா, சாரி. அவர் என்கிட்ட விடாம கேட்டதுனாலதான் நான் உண்மையை சொல்லிட்டேன். ஏண்டி சீரியஸ்னஸ் புரியாம இப்படிலாம் பண்ற? நான் எதுக்கு அவர்கிட்ட சொல்லலைங்கிற விஷயத்தை அவர் யோசிக்கவே மாட்டாரு. நம்மள மாதிரி நிதானமா யோசிக்கிற ஆளும் இல்ல அவரு. வேதா, சாரி டி. போடி, நான் கிளம்புறேன். இன்டர்வியூல செலக்ட் ஆனது அவருக்கு முன்னாடியே தெரியும். நீங்க மெதுவா சாப்பிடுங்க, நான் சட்னி எடுத்துட்டு வரேன். தள்ளுமா. சாப்பிடும்போது மாப்பிள்ளை என்ன யோசனையில் இருக்கு? அப்படி ஏங்க, 2 இட்லி வைக்கட்டுமா? என்னங்க? என்னங்க? சொல்லு. என்னங்க, என்ன சொல்றீங்க? வெறும் தட்டு தடவிட்டு இருக்கீங்க. இட்லி வேணுமான்னு கேட்டா ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க. வெய் 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 வெய். இன்னொன்னு வைக்கட்டா? போதும். போதும். மாமா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி சுந்தர் கிட்டே கேட்டுடலாமா? சுந்தர், சொல்லுங்க வேதவலி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? என்கிட்டயா? ஆமா சுந்தர். நாளைக்கு பேசலாமா? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். இல்ல, கல்பனா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வந்த உடனே பேசணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நம்ம காலையில பேசலாமே. கல்பனா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா வா.
விஷயம்? சொல்கிறேன். என்னங்க சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், அது கொடுக்கணும். இரு. எனக்கா? என்னது? சொல்கிறேன், கண்ணை மூடு. எதுக்குங்க? கண்ணை மூடுன்னு சொல்கிறேன்ல, சொல்கிறேன். ஏய், கண்ணை மூடு. துறக்கட்டா? இரு இரு இரு. துறக்கலாமாங்க? இந்தா. சாரி மரி மரி சாதா சா, சாரி மரி மரி சாதா சா, சரி 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 மபா மபா மரி சரி 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 மபா, சரி 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 மபா மபா. எனக்கா? இது என்ன கேள்வி? உனக்கு தான். இரு இரு இரு, நானே வச்சு விடுறேன். திரும்ப